எல்லையிலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம். அவை தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடுதல். இந்த பாரம்பரிய மருத்துவத்துறையை வெற்றி பெற தகுதியை உயர்த்தி கொள்ள தன்னம்பிக்கையோடு கற்றுக்கொண்டு குறிக்கோளோடு பயணித்து திட்டமிட்டு கற்றுக்கொண்டு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உயர்ந்த ஆன்மாக்களாகிய TRF மாணவர்களை வருக 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 என இரு கரம் கூப்பி TRF சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஒரு உயிர் சார்ந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய, உயிரை தொட்டு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஆத்மார்த்தமான புனிதமான ஒரு இறைப்பணி என்ற மன உணர்வோடு இந்த சேவையை நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கும் பொழுது there are so many parameters. அமெரிக்கா இன்று வளர்ந்த நாடாக இருக்கிறது என்று எப்படி கூறுகிறோம், இந்தியா வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிற நாடாக இருக்கிறது என்று எப்படி கூறுகிறோம் என்றால், எதை வைத்து கணக்கிடுகிறார்கள் என்றால் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களினுடைய கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் and social status. These are the very important 4 factors, 4 parameters. Based on these only, இவைகளை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு நாடு வளர்ந்த நாடா இல்லையா என்று கணக்கிடுகிறார்கள். இந்த பெயரிலேயே எனக்கு மிகப்பெரிய பெயருக்காக தவம் ஆராய்ச்சி நிறுவனமா இல்லை தவத்தையே ஆராய்ச்சி செய்கிறார்களா என்று இது ஒரு மிகப்பெரிய பட்டிமன்றமே நடத்தலாம் போல எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா இரண்டுமே மிகப்பெரிய அற்புதங்கள் நிறைந்த ஒரு பொருள் பொதிந்த வார்த்தை. தவம் என்பது மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது, ஆராய்ச்சி என்பது அதைவிட முக்கியமானது. இரண்டும் சேர்ந்து ஒரு நிறுவனமாக இருக்கின்ற பொழுது நம்மை இந்த இயற்கையோடு சேர்ந்து இயக்குகிற ஒரு அற்புதமான நிறுவனமாக இருக்கிறது. மனிதநேயம், மக்கள் நலம், இது போன்று இதை மட்டும் விடாமல் நம்மளுடைய பப்ளிக் ப்ரோக்ராம் ஆத்ம நல யோகா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை யோகா பாண்டியன் ஐயா அழகாக பல திருமந்திரம், பல தமிழ் புலமையோடி உங்களுக்கு எடுத்துரைத்து, அது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஃபிட்னஸ் ஃப்ரைடே அந்த நிகழ்ச்சியை நலக்கல்வியாக, வாழ்க்கை கல்வியாக ஒவ்வொருத்தரும் பயணிச்சுட்டு வர்றதில் மிக ஆத்மகரமான சந்தோஷம். அக்குபஞ்சர் மருத்துவராகிய நான் மக்கள் நலனில் அக்கறையுடன் மனிதநேயத்தோடு இந்த மருத்துவ சேவையை திறம்பட செய்வேன் என்றும் சூழ்நிலை காரணமாகவோ சுயநலத்திற்காகவோ பிறர் நன்மைக்காகவோ மருத்துவத்தை தவறாக பயன்படுத்த மாட்டேன் என்றும் நோயின் பெயரை கூறியோ மரணத்தை கூறியோ நோயாளிகளை பயமுறுத்தாமல் கருணை உணர்வுடனும் ஒழுக்க நெறியுடனும் அன்பாக நடந்து கொள்வேன் என்றும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய
மருந்துகளையோ மருத்துவ முறைகளையோ பயன்படுத்தாமல் டிஆர்எஃப்பின் கொள்கைக்கு இணங்க கிபி 2030க்குள் நோயில்லா உலகத்தை படைக்க பாடுபடுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ஒரு உதறுவாதம் வந்துருச்சுன்னு ஒருத்தரை விளக்குறதுக்கு உதறுவாதம் வந்தவனுக்கு கூட கை அத்தனை தடவை வெட்டியிருக்காது. சும்மா ஒரு தட் மீன்ஸ் அது நடிப்புங்கிறத விட உதறுவாதம்னா என்னன்னு ஏன் வாழ்க்கையில் நான் மறக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான நடிப்பாற்றல் இருக்கும். ஒரு நெஞ்சுவலி மயக்கம் வந்தவனுக்கு சார் மயங்கி மட்டும்தான் உழுக மாட்டார், மித்தபடி சகலவிதமான எக்ஸ்பிரஷன்ஸும் இருக்கும் அவருடைய. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா, நம்மளுக்கு கிடைத்த குரு அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரே ஒரு வருஷம் ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சா போதும் அவன் வாழ்க்கையில் நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு நான் 2 வருஷம் சார்ட்ட படிச்சிருக்கேன். அதனால் நான் இப்பயே ரொம்ப கௌரவமாக இருக்கேன். எங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் இப்போ என்னை யாரும் டீச்சர்னு சொல்கிறது கிடையாது, டாக்டர்னு தான் சொல்கிறாங்க. அம்மாவே எங்கள் அம்மாவே எங்கள் டாக்டர் அம்மா வர்றாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த பெருமை எல்லாமே சாருக்கு சேரும். சார் மிக கஷ்டமான அக்குபங்க்சர் ஃபிலாசபியை, அது மிக கஷ்டமான ஃபிலாசபி, அதை மிக 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 எளிமைப்படுத்தி மிக அழகாக சொல்லியிருக்காரு. அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த தவம் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே என்னுடைய கருத்து என்ன இங்கே பதிவிட ஆசைப்படுறேன் அப்படின்னா, நிறைய ஒரு 10 இயர்ஸாக இந்த அக்குபஞ்சரில் பார்த்திங்கன்னா என்னுடைய தேடுதல்கள் 10 இயர்ஸாக இருந்திருக்கு. ஒரு சரியான குரு கிடைக்காம நாங்கள் நிறைய இடத்துல ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சாரோட என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா சார் இது மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் திருச்சியில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த கிளாஸ்க்கு போனோம். போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று, அங்கே போயிட்டு எனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிளாஸ்க்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு சிசி அக்குபஞ்சர் கிளாஸ்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ்லேயே அவருடைய ஸ்பீச், அவங்களுடைய டீச்சிங் வேஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடனே அன்றைக்கே ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணோம். இந்த சிசி அக்குபஞ்சர் அது முடித்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டே கிடச்சிது. நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் சாரோட அந்த பேசிக் கிளாஸ் எங்களுக்கு கொடுத்தா, அதில் எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எம்எம்சி கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி நல்ல முறையில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் ஒரு டவுட்டாகவே இருக்கும். நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி போடும்போது இந்த பாயிண்ட் இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படின்னு ஒரு டவுட் நம்ம மனசுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டவுட்டோடையே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100% கான்ஃபிடெண்ட்டாக இந்த பாயிண்ட் இதுக்கு தான் ஒர்க் பண்ணுது அப்படின்னு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து சார் உங்களுக்கு இது சரியாகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நாலேஜ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது மாதிரி எவ்வளோ பேஷண்ட்ஸ் எங்கெங்கேயோ போய் ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு
பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கடைசியாக நம்மக்கிட்ட வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அதுதான் இப்போ இது இந்த கிளாஸஸ் நம்ம முடித்ததோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய அந்த ரிசல்ட்டு தான். நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ வழிகள் இருக்குது, நம்ம சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் இந்த அக்குபஞ்சர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் கூட நம்ம வந்து போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கும்போது அவங்க ஒரு உயிர் நம்மளை நம்பி வருது அப்படிங்கும்போது அந்த ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் சார் வந்து கொடுத்தாங்க. அதனால் அவங்க எல்லோருடைய சார்பாகவும் சாருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். சாருக்கு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சது 8 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த அளவுக்கு டீப் நாலேஜ் வந்து இன்னும் எனக்கு கிடைக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போ தான் சாரோட யூடியூப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஸோ எப்படியாவது இதில் படிக்கணும் சார் பார்த்தோன்னே எப்படியாவது விட்ட படிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கான வாய்ப்பு தட்டிகிட்டே போச்சு. இந்த வருஷம் எப்படியோ முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எப்படியோ தொடர்ந்து படித்து முடிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார் அடிச்சிக்கவே முடியாது. நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே ஆல்ரெடி பண்ணால் கூட படிச்சுட்டு இருக்கும்போது டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சார் சொல்லுவார், பல்ஸை பார்க்க தான் வரும் அப்படிம்பார். நான் ராஜா சார்ட்டையும் பல தடவை ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன். அவரும் பொறுமையாக சொல்லிக்கிட்டே இருப்பார், எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார். எவ்வளோ தடவை கேட்டாலும் சலிக்காமல் எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், வருமா தன்னால் வருமான்ட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப ஆழமாக நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு முகத்தை காமிக்காமல் ரொம்ப அழகாக நமக்கு பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து புரிய வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ நித்யானந்தம் சார், தேங்க்யூ ராஜா சார். சிசி அக்கு டீம் சார்பாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த டிஆர்எஃப்பின் 21-22 கதாநாயகனாக சரவணன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அக்குபஞ்சர் படிக்க விரும்பக்கூடிய, படித்தா இங்கே தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நீங்கள் வாங்க படிக்கலாம், அக்குபஞ்சரில் சாதிக்கலாம்.